ஆயிரக்கணக்கான வாகனங்கள்ல தமிழ்நாடு பூரா சப்ளை ஆகும். ஏதோ ஒரு வாகனம் ரிப்பேர் ஆனா கூட ஒரு பகுதிக்கு கொஞ்சம் லேட் ஆகிடும். சிஸ்டத்துல பிரச்சனைனால. ஜெயச்சந்திரன் கோல்ட் அண்ட் டைமண்ட்ஸ் நவ் அட் பள்ளிக்கரணை. தனியார் பால் நிறுவனத்துல வந்து 42 ரூபாய்க்கு லிட்டர் எடுக்கிறாங்க. ஆமில்ல வந்து அதை காட்டு கம்மியா இருக்கு. யார் சொன்னா பெரியவரா? இப்ப நேரே மாறியாச்சு. ஆவின் பால் வந்து லேட்டா கிடைக்குது அப்படின்ற மாதிரி ஒரு புகார் இருக்கு. ரெண்டாவது இப்போ சமீபத்தில் கூட பார்த்தீங்கன்னா பால் வந்து கெட்டு போச்சு அப்படின்னு திருப்பி முகவர்கள் வந்து ஆவினா இது மாதிரி நிறைய சார் ஒரு விஷயம், நீங்கள் இந்த டிலே வந்து என்னுடைய நோட்டீஸு கொண்டு வரலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து எங்களுக்கு சிஸ்டத்தில் டிலே இல்லை, நாங்கள் வந்து சரியாக சீர்படுத்திட்டோம். எங்களுடைய ஃப்ளோ வந்து இல்லை. ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா மெட்ரோபாலிட்டன் சிட்டி சென்னையிலேயே முன்னால் வந்து 3 ஷிஃப்ட் இருந்து 3 ஷிஃப்டாக பால் அடிப்பாங்க. இப்போனா முதல் 2 ஷிஃப்ட்லேயே அடுத்த நாள் தேவைக்கு நாங்கள் அடித்து முடிச்சிடுவோம். அதுக்கு அடுத்த நாள் ஈவினிங் தேவைக்கு தான் 3வது ஷிஃப்ட் அடிக்கும். அப்படி ரெகுலரைஸ் பண்ணிட்டேன். அதில் வந்து அங்கே எங்களுக்கு சப்ளை செயினில் ப்ராப்ளம் கிடையாது, நாங்கள் டைம் சப்ளை பண்ணோம். ஆனால் இதில் வந்து ஆயிரக்கணக்கான வாகனங்களில் தமிழ்நாடு பூரா சப்ளை ஆகுது. ஏதோ ஒரு வாகனம் ரிப்பேர் ஆனால் கூட ஒரு பகுதிக்கு கொஞ்சம் லேட் ஆகிடும். அது வந்து ஒரு பெரிய செய்தியாக வருது. அப்படிப்பட்டதை தவிர சிஸ்டத்தில் பிரச்சனைனால, அதாவது எங்களோட நடைமுறை செயலில் பிரச்சனை ஏற்பட்டு காலதாமதம் என்பது இல்லை. இது ஒரு ஆக்சிடென்டல். ரெண்டாவது பார்த்திங்கன்னா இந்த தயிர் கட்டுன்னு சொல்லதெல்லாம் ஆக்சுவலாக எங்கள்கிட்ட உள்ள கிடவே செய்யாது. அது தயவு செய்து என்னுடைய பத்திரிகை நண்பர்கள் அன்போடு புரிந்து கொள்ளுங்க. எங்கள் கோல்ட் செயின்லேருந்து இது வெளியே போச்சுமையா என்ன வந்தாலும் கிடாது. அது நீங்கள் யார் வேணாலும் எப்போ வேணாலும் பார்க்கலாம். எங்கள் கோல்ட் செயின் மேனேஜ்மெண்ட் ஒரு நிமிஷம், இதில் எந்த ப்ராப்ளம்னா இப்போ எங்கள் கோடவுன்லேருந்து வெளியே போகுது. இந்த கோல்ட் செயினில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃப்ரீசர்ஸ் எல்லாம் ப்ராப்பராக இருக்குது, நாங்கள் அதை மானிட்டர் பண்ணுறோம். இதுலேருந்து போன பிறகு என்ன ஆகுன்னா, இதை எடுத்துகிட்டு போகிற வண்டியில் சில சமயங்களில் கோல்ட் செயின் ஃபெயிலியர் ஆகிடுது. ஒன்று. ரெண்டாவது, சில இடங்கள் ரீட்டைலர்ஸ்ட்டே இவங்க கொடுப்பாங்க. ரீட்டைலர் வந்து அந்த கோல்ட் செயின் மேனேஜ்மெண்ட்டை ப்ராப்பராக வைக்கணும். இந்த லாஜிஸ்டிக்ஸில் இடைவெளியில் ஏற்படக்கூடிய விஷயங்கள் நான் அதை ரொம்ப கவனமாக பார்த்துட்ருக்கோம். அதில் எங்கள்கிட்ட இருந்து போகிறதுல கொஞ்சம் சிரமம், கீழே போகிற வரக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ நாங்கள் இந்த ஆண்டு வந்து லாஜிஸ்டிக்ஸை இன்னும் நாங்கள் வந்து கொஞ்சம் கூட பிளான் பண்ணிகிட்ருக்கோம். ஏன்னா இந்த கோல்ட் செயின் மேனேஜ்மெண்ட்டை எண்ட் டு எண்ட் எப்படி கொண்டு வரலாம் இன்னும் சொல்லி கொஞ்சம் சிஸ்டமேட்டிக் பண்ணியிருக்கோம். அதுலேயும் வந்து மேக்ஸிமம் கம்ப்ளைண்ட்ஸ் நாங்கள் வந்து சால்வ் பண்ணிட்டோம். நீங்கள் இருக்கக்கூடிய எங்கள் நோட்டீஸ் கொண்டு வரலாம், நாங்கள் கண்டிப்பாக பண்ணுவோம். பெரிய நெருக்கடி இருக்கு, நிதி நெருக்கடி, அதே கவர்மெண்ட் அதை ஈடுகட்ட முடியுமா, மானியமாக கொடுக்க? இது வந்து அப்பட்டமான ஒரு பொய்யான பிரச்சாரம். ஒரு உதாரணம் பார்த்தீங்கன்னா, நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள் இந்த பால் விலை கொள்முதல் விலை உயர்த்தி கொடுத்தோம். அதாவது கொள்முதல் விலை உயர்த்தி என்று சொல்வதை விட நம்ம வந்து 3 ரூபாய் ஊக்கத்தொகை கொடுத்தோம். இந்த ஊக்கத்தொகை முழுக்க 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 அரசு நமக்கு ரீஇம்பர்ஸ் பண்ணது. அது வந்து மிக தவறான பொய்யான செய்தி. மாநில அரசு நம்முடைய மாண்புமிகு முதல்வருடைய உத்தரவின் அடிப்படையில் இந்த 3 ரூபாய் ஊக்கத்தொகை என்பதை நமக்கு அவங்க ரீஇம்பர்ஸ் பண்ணி தராங்க. அது எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. கர்நாடகத்தில் 1 கோடி லிட்டர் வரைக்கும் உற்பத்தி இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் தம்பி இந்த வருஷம் கடைசியில் என்கிட்ட கேளுங்க, நான் உங்களுக்கு அதை தாண்டி வரலன்னா என்ன டப்போ நீங்கள் கேளுங்க. தம்பி போங்க, ஆட்டோமேட்டிக்காக போகும். தனியார் பால் நிறுவனத்துல வந்து 42 ரூபாய்க்கு லிட்டர் எடுக்கிறாங்க. ஆமில்ல வந்து அதை காட்டு கம்மியா எடுக்கிறாங்க. இதனால விவசாயிகள் வந்து தனியார் பால் நிறுவனத்தை யார் சொன்னா பெரியவரா? இப்போ நேரே மாறியாச்சு. அது விலைவாசி வந்து மாட்டு தீவனம் வந்து 6 மாசத்துக்கு முன்னாடி 800 ரூபாய்க்கு விற்றது, இப்போ வந்து 1400 ரூபாய்க்கு விற்கிறது. நீங்கள் வந்து இது ரெண்டுமே தவறான செய்தி. நீங்கள் 2 பேரும் தவறான செய்தி பெரியவரா. நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை சொல்ல, எந்த தனியார் நிறுவனமும் இன்றைக்கு ஆவின் நிறுவனம் கொடுக்கக்கூடிய விலை ப்ளஸ் ஊக்கத்தொகையோடு கூடிய தொகையை கொடுக்கவில்லை. அது வந்து மிக தவறான இது. அதனால தான் விவசாய பெறக்கூடிய மக்கள்கிட்ட திரும்ப திரும்ப சொல்லிகிட்டு இருக்கேன், நீங்கள் எல்லாருமே ஆவினுடைய கட்டமைப்புக்குள் வாருங்க. பாலை நாங்கள் கொள்முதல் பண்ணுவோம், பால் யாருக்கு வேணால் நாங்கள் விலைக்கு தரோம். அப்படி ஒரு சிஸ்டத்தை நாங்கள் கட்டமைக்க முயற்சி எடுக்கணும். இது விவசாயிக்கு நல்லது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, தீவிரத்தினுடைய விலை என்பது அந்த 800 நம்ம 1100 கொடுத்தோம். தப்பு தானே? முதல்ல 100 கொடுத்தோம். 1100க்கு வழங்கப்பட்டதில் ஒரு புதிய தரம் நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். 1100க்கு வழங்கப்பட்டது 16% புரதம். இப்போ நாங்கள் 20% புரதம் போட்டு தான் 1300 கொடுக்கும். 20% புரதச்சத்தோடு 1300க்கு வேறு எந்த ஃபீடும் இல்லை. ஏன்னா இந்த ஃபீடு வந்து எந்த விதத்திலும் விவசாய பெருங்குடி மக்களுக்கு நல்லது தான்.
பெரிய ஒரு மாடு வச்சுருந்தா புதிய ஃபீடை வாங்கி கொடுங்க, கொடுத்து பார்த்துக்கிட்டு என்ன சொல்லுங்கள். அதில் தப்பு இருந்தால் நான் தம்பி நான் இருக்கிறதுல முறைகேடு நடக்காது. நீங்கள் எப்படி கவலைப்பட வேண்டாம், எந்த கவலையும் பட வேண்டாம். நீங்கள் அப்படி இருந்தால் என்கிட்ட சொல்லுங்கள், நான் பார்த்துட்டேன். நீங்கள் சில ஆட்கள் தனிப்பட்ட விருப்ப சொல்லாங்க தம்பி. Jayachandran Gold and Diamonds, now at Palikatnai.